புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாसेस ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th +1 மற்றும் +2 டியூஷன் கிளாसेस ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Contact VCC Nagarajan, விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சி சாதனையையும் 4399 நாட்கள் பிரதமராக பதவி வகித்த பெருமையையும் கொண்டாடும் வகையில் அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இல்லையா? கொஞ்சம் பின்னாடி வா.
மறைக்குதுண்ணா ஓகே இல்லை தலைப்பா மறைக்குது ஓகே ஓகே நான் அப்படியே ஜானா நான் கையெடுப்பா ஓகே புதுச்சேரி காவல்துறையில் 2 எஸ்பிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தலைமை செயலர் சரத் சௌஹான் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காரைக்காலில் பணிபுரிந்த சீனியர் எஸ்பி லக்ஷ்மி சௌஜன்யா விஜிலன்ஸ் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவுக்கும், மாஹேவில் பணிபுரிந்த சீனியர் எஸ்பி வினய்குமார் கட்கே காரைக்காலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். அதேபோல் PCR செல் பிரிவில் பணிபுரிந்த எஸ்பி தனசேகரன் மாஹேக்கும், ஊர்காவல் படை பிரிவில் பணிபுரிந்த எஸ்பி மார்த்தினி காரைக்கால் போக்குவரத்து பிரிவுக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு ஜானகிராமன் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் அவர்களின் அரசியல் மற்றும் சமூக சேவைகளை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தினர். முத்தியால்பேட்டை சேங்கனியம்மன் தெருவை சேர்ந்தவர் சிலம்பரசன். இவருக்கு குடிப்பழக்கமுள்ள நிலையில் இவர் சில தினங்களுக்கு முன் லாஸ்பேட்டை பகுதியில் குடிபோதையில் நடு ரோட்டில் நின்று கொண்டு அந்த வழியை சென்ற பொதுமக்களுக்கு கடுமையான இடையூறுகளை கொடுத்து ரகளையில் ஈடுபட்டு அட்ராசிட்டி செய்தார். இதனால் கடுப்பான பொதுமக்கள் இச்சம்பவம் குறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிலம்பரசனை கைது செய்து புதுச்சேரி மேஜிஸ்திரேட் 1 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கமான சிறை தண்டனையோ அபராதமோ விதிக்காமல் ஒரு மாஸ் உத்தரவை பிறப்பித்தார். அதன்படி, நீ பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததால் அவர்களின் கஷ்டங்களை நீயும் அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே புதுச்சேரியோட பயங்கர பிஸியான பகுதியான ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் தொடர்ந்து 2 நாட்களுக்கு மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை வடக்கு போக்குவரத்து போலீசாரோடு சேர்ந்து டிராஃபிக்கை சரி செய்ய வேண்டுமென உத்தரவிட்ட நிலையில் டிராஃபிக் போலீஸா என சிலம்பரசன் ஷாக் ஆவதற்குள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனது. வேறு வழியில்லாமல் சொன்னபடியே நேற்று முன்தினமும் நேற்றும் வாகன புகைக்கு நடுவே சில பிஸியான ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் நின்று கொண்டு போக்குவரத்து போலீசாருடன் சேர்ந்து டிராஃபிக்கை சீர் செய்தார். மாலை நேர பீக் ஹவர் டிராஃபிக்கில் வண்டிகளை நிறுத்தி வழி அனுப்பி வைக்கும் பொழுதுதான் அப்பாடா ரோட்ல போற பொதுமக்களோட கஷ்டம் இப்பதான் புரியுது என சிலம்பரசனுக்கு இப்பொழுது ஞானோதயம் வந்துவிட்டது என போக்குவரத்து போலீசார் தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து இன்று மீண்டும் சிலம்பரசன் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த நூதன தண்டனை சமூக வலைதளங்களிலும் பரவிய நிலையில் இனிமே ரோட்ல யாராவது அலப்பறை கொடுத்தால் நேரா கூட்டிட்டு போய் டிராஃபிக் சிக்னல்ல நிற்க வச்சிருவாங்கப்பா என புதுச்சேரி வாகன ஓட்டிகளும் நெட்டிசன்களும் குஷியாக கமெண்ட் அடித்து வருகின்றனர். நெய்வேலியிலிருந்து புதுச்சேரி வில்லியனூர் தானியங்கி துணைமின் நிலையத்திற்கு மின்சாரம் வருகின்றது. அங்கிருந்து புதுச்சேரி நகரம் முழுதும் மின் விநியோகம் வழங்கப்படும். இந்நிலையில் வில்லியனூர் மின் நிலையத்தில் பவர் டிரான்ஸ்பார்மர் ஆயில் கசிவு காரணமாக பழுதடைந்தது. இதனால் புதுச்சேரி முழுவதும் நேற்றிரவு 8:20 மணிக்கு மின் விநியோகம் தடைப்பட்டது. பின் பழுது சரிபார்க்கப்பட்டு இரவு 9:40 மணிக்கு மின்சாரம் நகர பகுதி முழுவதும் சுழற்சி முறையில் வழங்கப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் தடைப்பட்டதால் புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் இருளில் மூழ்கி காட்சியளித்தது.
மேலும் நாள்தோறும் வெயில் 100 டிகிரியை தாண்டி வரும் நிலையில் திடீரென ஏற்பட்ட மின்தடையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இதுகுறித்து மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் கனி அமுதன் கூறுகையில், வில்லியனூர் துணைமின் நிலையத்தில் டிரான்ஸ்பார்மர் பழுது காரணமாக நகர் முழுவதும் மின்தடை ஏற்பட்டது. டிரான்ஸ்பார்மர் சீரமைக்கும் பணியில் மின் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். சரி செய்த பின் வழக்கம் போல் மின்சாரம் வழங்கப்படும் என்று தெரிவித்த நிலையில் இன்றும் நகர பகுதியில் பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டு கால சிறப்பான ஆட்சியை கொண்டாடும் வகையிலும் பாரத பிரதமராக நீண்ட காலம் பதவி வகித்தவர் என்ற பெருமையை பெற்றமைக்கும் மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கனூர் முத்து மாரியம்மன் கோவிலில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் TSA கண்ணன் தலைமையில் அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு பாரத பிரதமருக்கு சிறப்பு பூஜை செய்து ஏழை எளியவருக்கு அன்னதானம் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை, விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் முன்னாள் MLA அருள்முருகன், தொகுதி பாஜக தலைவர் அனுசுவை, பாஜக நிர்வாகிகள் வீரராகவன், தமிழ்மணி, அருண், செல்வகுமார், களியபெருமாள், லோகநாதன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி ஒரு கும்பல் தொடர்ந்து ஏமாற்றி வருகின்றது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் சுமார் ரூபாய் 1.26 கோடியை முதலீடு செய்து இழந்தார். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மோசடி சம்பவத்தில் ஈடுபட்டது கரூரை சேர்ந்த சதீஷ்குமார், நாமக்கல்லை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன், திருப்பூரை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் 3 பேரையும் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். விசாரணையில் நவநீத கிருஷ்ணன் தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றியதும், மீதமுள்ள இருவரும் பட்டதாரிகள் என்றும் சமூக வலைதளங்களில் பழக்கமாகி சிண்டிகேட் அமைத்து மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் அவர்களது வங்கி கணக்குகளை ஆய்வு செய்ததில் பல்வேறு மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாகியிருப்பதும், இவற்றின் மூலம் கோடிக்கணக்கில் மோசடி நடந்திருப்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 3 பேரையும் வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 லேப்டாப், 4 செல்போன், 5 வங்கி கணக்கு புத்தகங்கள், 3 சிம் கார்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். கோட்டகுப்பம் பகுதியை சேர்ந்தவர் அப்பு. இவர் கடந்த ஜனவரி மாதம் ஒரு கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் லாஸ்பேட்டையை சேர்ந்த விக்கி, தமிழ்மணி உள்ளிட்ட 10 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்துள்ளது. அந்த வழக்கில் விக்கி, தமிழ்மணி ஆகியோர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர். நேற்று முன்தினம் அவர்கள் இருவரும் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜராக போவதாக அப்பு தரப்பினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அந்த கோஷ்டியினர் ஆரோவில் அருகே நாவர்குளம் முந்தரை தோப்பில் பதுங்கியிருந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆரோவில் போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கோட்டகுப்பம் பகுதியை சேர்ந்த முகமது ஆசிக், இர்பான், அகமது ஹசீன், அனுமந்தியை சேர்ந்த குணசீலன், கோட்டகுப்பத்தை சேர்ந்த அகமது இம்ரான் ஆகியோர் என்பது தெரியவந்தது. அதன் பேரில் போலீசார் 5 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். மும்மொழி கொள்கையை கைவிட வலியுறுத்தியும், பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தலைமை நிலைய செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில செய்தி தொடர்பாளர் வாதானூர் சிவச்சந்திரன்,
முன்னாள் தொகுதி செயலாளர் எழில்மாறன், சிவசங்கர், ராஜா, பாபு, சாரங்கபாணி, புருஷோத்தமன், சபாபதி, ஜெயகாந்தன், திருமாசங்கர், தியாகராஜன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாலையின் நடுவில் சமையல் எரிவாயு சிலிண்டரை வைத்து மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மும்மொழி கொள்கையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அத்தியாவசிய எரிபொருட்கள் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். மக்கள் மீது இந்திய பாஜக அரசை கண்டித்தோம். புதுச்சேரி என்ஆர் பாஜக அரசை கண்டித்தோம். மன்னாடி தொகுதி சார்பில் இன்றைக்கு சாலமறையில் போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தின் நோக்கம் மத்திய அரசு அறிவித்த 300 ரூபாய் மானியம் இதுவரையும் மக்களுக்கு சென்றடையவில்லை. அதே மாதிரி மத்திய அரசு இந்தி திணிப்பு என்ற ஒரு போர்வையில் பிரெஞ்சு மொழியை எடுத்துவிட்டு இந்திய மக்கள் மத்தியில் திணிக்கிறார்கள். இதை கண்டித்தும் மக்கள் அன்றாட பயன்படுத்தும் எரிவாயு சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்தும் இந்த அரசு உடனடியாக வாபஸ் வர வேண்டும். வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பான தீர்மானத்தை இந்த அரசு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு இந்த மாபெரும் மறியல் போராட்டம் நடைபெறுது. இந்த மறியல் போராட்டத்தில் தலைமை செயலாளர் அண்ணன் ஈல்மாறன் அவர்களும், மாநில செய்தி தொடர்பாளர் சிவசந்திரன் அவர்களும், தொகுதி முன்னாள் செயலாளர் சிவசங்கர், திருமாசங்கர், சபாபதி, சாரங்கபாணி மற்றும் தோழர்கள் பங்கேற்று இந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டோம். இந்த மறியல் போராட்டத்தின் வாயிலாக இதுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் மறியல் போராட்டம் தொடரும். தொடர்ந்து அனைத்து பகுதியிலும் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்த கூறுகிறேன். புதுச்சேரி அடுத்த கோட்டகுப்பம் நகராட்சிக்குட்பட்ட தந்திரையான்குப்பம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் உள்ளது. அங்கு கடந்த 1 மாத காலமாக குப்பைகள் சரிவர எடுக்கப்படுவதில்லை என கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளர்கள் சிலர் தங்களது கெஸ்ட் ஹவுஸில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை கோட்டகுப்பம் நகராட்சி அலுவலக வாசலில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நகராட்சி ஊழியர்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி குப்பைகளை அகற்றி அனுப்பி வைத்தனர். இதனால் கோட்டகுப்பம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்களும் சொல்லி பார்த்தோம், யாரும் மதிக்கிற மாதிரி தெரியல. அதனால குப்பை எடுத்து இங்கே போட்டுருக்கோம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா குப்பையை பிரித்து கொடுத்தா தான் எடுப்பான்றாங்க. அதேமாரி இருக்கிற 67 கெஸ்ட் ஹவுஸ்லையும் அவங்க சொல்ல சொல்லுங்க. அதேமாதிரி இருக்கிற 27 வார்டுலையும் குப்பையை பிரித்து கொடுக்க சொல்லுங்க. அதுமாரி எல்லாரும் செஞ்சாங்கன்னா நாங்களும் செய்கிறோம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க நாங்கள். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் ஆலோசனை மையம் ஆத்மா திட்டத்தின் கீழ் திருக்காஞ்சி கீழ் அக்ரஹாரம் கிராமத்தில் தென்னையின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வெள்ளினூர் உழவர் உதவியாக வேளாண் அலுவலர் தினேஷ்குமார் வரவேற்புரையாற்றினர். திருக்காஞ்சி வேளாண் அலுவலர் தினகரன் இப்பயிற்சியின் நோக்குரையாற்றினர். வெள்ளினூர் கோட்ட துணை வேளாண் இயக்குநர் ராஜகுமார் பயிற்சி முகாமை துவக்கி வைத்து தலைமை உரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப உரை ஆற்றுவதற்காக கரையம்புத்தூர் வேளாண் அலுவலர் வினோத் கண்ணன் தென்னை சாகுபடிக்கான மானியம் பெறக்கூடிய மத்திய மாநில திட்டங்கள் குறித்தும் இளம் கன்றுகளை பராமரிப்பது குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து பண்ணை மேலாளர் சந்திரா தரன் அவர்கள் தென்னை சாகுபடியில் நவீன தொழில்நுட்பம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மற்றும் மண் பரிசோதனை ஆய்வுக்கூட வேளாண் அலுவலர் ஜோதி கணேசன் அவர்கள் சமச்சீரான உர பயன்பாடு குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். 2ஆம் நாள் பயிற்சியில் முன்னாள் தலைவர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் முனைவர் விஜயகுமார் தென்னையில் ஏற்படக்கூடிய பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துவது குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் தென்னை சாகுபடி தொழில்நுட்பம் குறித்த புத்தகம் மற்றும் தென்னங்கன்று வழங்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் திருக்காஞ்சி, வெள்ளினூர் மற்றும் ஒதியம்பட்டு பகுதியை சார்ந்த 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆத்மா திட்ட மேலாளர் ரமேஷ் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை களப்பணியாளர்களான சேகர், கருணாகரன், ஜெகதீசன் மற்றும் ஜெயராமன் செய்திருந்தனர். களப்பட்டை சேர்ந்த நபருக்கு மர்ம நபர் ஒருவரிடமிருந்து குறுஞ்செய்தி வந்தது. அதில் தன்னை பிரபல தனியார் ரெண்டல் கார் நிறுவனத்தின் பிரதிநிதி என அடையாளம் காட்டிக்கொண்ட மர்ம நபர் ஒரு குறிப்பிட்ட ABK ஃபைலை நிறுவுமாறு ஆசை வார்த்தை கூறினார். இதனை நம்பியவர் மர்ம நபர் அனுப்பிய செயலியை தனது மொபைலில் நிறுவி அதில் தனது வங்கி விவரங்களை பதிவு செய்தார். தொடர்ந்து OTP எண்ணையும் மர்ம நபருக்கு பகிர்ந்தார். அதன் பின் அவர் வங்கி கணக்கிலிருந்து 59,081 ரூபாய் மாயமானது. பிறகே தான் ஏமாற்றப்பட்டது அவருக்கு தெரிய வந்தது. இதேபோல் காந்தி நகரை சேர்ந்த நபர் 48,000 ரூபாய், கீழ் சாத்தமங்கலம் சேர்ந்த நபர் 39,000 ரூபாய், கோவிந்த சாலையை சேர்ந்த பெண் 39,000 ரூபாய், மிஷன் வீதியை சேர்ந்த பெண் 39,000, காலப்பட்டு நபர் 35,000, கோரிமேடை சேர்ந்த நபர் 27,000, மற்றொருவர் 25,000, ஒதியஞ்சாலையை சேர்ந்தவர் 6,828, பாகூரை சேர்ந்த நபர் 1,394 என 10 பேர் 2,96,813 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டு கால ஆட்சியை கொண்டாடும் வகையிலும் பாரத பிரதமராக நீண்ட காலம் பதவி வகித்தவர் என்ற பெருமையை பெற்றுமைக்கும் நல்லாட்சி தொடரவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பூரண உடல் நலத்துடன் நீண்ட காலம் வாழ பிரார்த்தித்தும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சங்கல்ப பூஜை பூரணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இன்று முன்னாள் சபாநாயகர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. மேலும் விநாயகர் ஆலயத்தில் 108 தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யப்பட்டது. சிறப்பு பூஜைக்கு பிறகு பொதுமக்களுக்கு இணைப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மணவெளி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பாஜக தொண்டர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி தலைவர் பிரகாஷ் லட்சுமிகாந்தன் செய்திருந்தார். செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட், செப்பரேட் கிளாसेस ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th +1 மற்றும் +2 டியூஷன் கிளாसेस ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது.
Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Mudaliyarpet,